ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் என் மேலே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என்னை தொடாமல் அதிர்ஷ்டத்தை பெறாமல் நழுவிடாத. அதிர்ஷ்டம் இப்போது உன் வாழ்க்கையில் அமர்க்கலமாக ஆரம்பமாக போகுது என் செல்வமே. உன் குணத்துக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக அமைச்சு தரப்போகிறேன். இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படணுன்ற தேவையே இல்லை. ஏன்னா இப்போதே உன் மனக்கவலைகளையெல்லாம் மறைய செய்து உனக்கான சங்கடங்களை தீர்த்து சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி தரப்போகிறேன். வெளியில் என்னை தேடுறதை விட உனக்குள்ளேயே என்னை தேடு. ஏன்னா உன் அப்பன் முருகன் உன் மனசுக்குள்ளே தான் நிறைஞ்சிருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இன்னும் சற்று நேரத்திலேயே பலன் கிடைக்கப் போகுது என் செல்வமே. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை அழகாக அற்புதமானதாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. இந்த நல்ல நேரத்தில் தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் மனக்கசப்பான விஷயங்களையும் மனஸ்தாபங்களையும் நினைக்காதே என் செல்வமே. ஏன்னா ஒரு விஷயம் நினைக்க தான் இன்னுமே அதிகமாகும். ஒரு சாதாரண காஞ்சு போயிருக்கிற மரக்கட்டையை ரொம்ப நேரம் தண்ணியில் மறுபடியும் போட்டு ஊற வைக்கும்போது அந்த கட்டையின் எடை அதிகமாகிடும் அல்லவா? அதே போல தான் ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை நீ மறுபடியும் யோசிக்கும் போது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதற்கு பதிலாக என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை சங்கடம் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு. யாருக்கிட்ட பேசணுன்ற புத்தியும் எதை பேசணுன்ற அறிவும் அதை எப்போது பேசணுன்ற ஞானமும் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை பலசாலி ஆக்குறதும் பலவீனமாக்குறதும் அவனை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதும் இழிவான நிலைமைக்கு தாழ்த்துவதும் அவனுடைய பேச்சு திறமையில தான் இருக்குது. நல்லா பேசினவங்க வாழ்க்கையில் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துட முடியுன்ற அந்த சூட்சும ரகசியம் உனக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாருமே பேசி தானே தனக்குரிய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. நல்லா பேசுகிறவன் மட்டும்தான் திறமைசாலியா புத்திசாலியா இந்த உலக மக்களால் பார்க்கப்படுது. நீயும் அந்த பேச்சுக்கலையை கற்றுக்கணும். எதை எப்படி யார்கிட்ட பேசணும் எப்போ பேசணுன்ற அந்த தெளிவும் புத்திசாலித்தனமும் உனக்குள்ளே இருந்தாலே எல்லாத்தையும் நீ ரொம்ப சாதுரியமாக சமாளிச்சிடலாம் என் செல்வமே. அதனால் அதற்கு முதல் கட்டமாக நீ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதையும் அவங்க எந்த நேரத்தில் எப்படி எந்த விஷயத்தை கையாளுறாங்கன்றதையும் கவனமாக கவனிக்க பழகு. நீ இழந்ததை பற்றியே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. ஒரு விஷயத்தை இழக்கும்போது அதனுடைய வலியும் வேதனையும் துன்பத்தை தரதான் செய்யும். ஆனால் எல்லாத்திலுமிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசாக யோசிக்கிற? நீ இழந்ததையே மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு நான் இருக்கேன் என் செல்வமே. அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகளை கொடுக்குறேன்னு தானே நீ கேள்வி கணைகளை என்னை நோக்கி தொடுத்தாய். இதோ உன் கர்ம வினையின் தாக்கத்தின் காரணமாக நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உன்னை விட்டு விலக போகுது. உனக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இரு. கர்ம வினையின் பலன்களையெல்லாம் நீ அனுபவித்து முடிச்சிட்ட. இப்போது அதை மாற்றும் சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு என் செல்வமே. உனக்கு நடந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் நினச்சி கவலைப்படாத. உன்னுடைய இழப்பின் ரகசியம் உனக்கு இப்போதைக்கு புரியாது. ஆனால் எது உன்கிட்ட வந்து சேர்ந்திருந்தாலும் சரி, எதை நீ இழந்திருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உன் நல்லதுக்காக மட்டுமே நான் செஞ்சேன். என் அருளும் துணையும் எப்போதுமே உனக்கு இருக்குன்னு நீ நம்பு என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்கள் எல்லாமே உன் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் வரப்போகுது. அதனால் நடக்கப் போவதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு. எல்லா கஷ்டங்களும் கடந்து போய் நிம்மதியான வாழ்க்கையை நீ கூடிய சீக்கிரமே வாழப்போகிறாய் என் செல்வமே. முன்னெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதை பார்த்தாலும் அதை வேணும்னு அடம்பிடிச்சு அதை உடனே அடைஞ்சு கொள்கிறாய். ஆனால் இப்போது
நீ எது நினச்சாலும் அது கிடைக்காம ஏமாற்றம் அடைந்து அன்புக்கு கூட ஏங்கி அவசரப்பட்டு கோபப்பட்டு விமர்சனங்களை தாங்காமல் யாராவது ஏதாவது திட்டாங்க குறை சொல்லிட்டாங்கன்னா விம்மி அழுகக்கூடிய குழந்தையாகவே இன்னும் இருக்க. முதல்ல எதிர்பார்க்குறதையும் ஆசைப்படுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருந்தீனா எல்லாமே சரியாயிடும். இந்த முருகனும் உனக்கான உயர்வான வாழ்க்கையவே உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே. நீ உண்மையாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு சிலர் உன்னை நிராகரிக்கலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம், வேணாம்னு உன்னை மறுத்து கூட பேசலாம். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய உண்மையும் திறமையும் நேர்மையும் ஒழுக்கமும் எல்லாமே வெளிப்பட தான் போகுது. நீ எப்போதும் சுத்தம் பிள்ளை, மனசில் எந்த ஓரவஞ்சனையும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த கெட்டதும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. வரட்டு பிடிவாதமோ வீண் கோபமோ தேவையற்ற சந்தேகமோ உன் மனசை மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கிடும். எதுவாக இருந்தாலும் அதை பொறுப்பாக கையால் கற்றுக்கோ. அன்பான உறவுகளும் அருமையான நட்பும் உனக்கு கிடைக்கும்படி எல்லாத்தையுமே இந்த முருகன் நான் சரி செய்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே தானே இருக்க. உன் வாழ்க்கையே நான் உனக்கு கொடுத்த வரம்தான்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததையும் ஏற்கனவே கடந்து வந்த வாழ்க்கையும் மறந்துவிடு. இனிமே என்ன நடக்கணும், என்னென்ன செய்யணுன்றதை மட்டும் கவனமாக கையாள கற்றுக்கோ என் செல்வமே. நீ அமைதியாக இருந்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுத்துருவேன். அதுவும் நீ மகிழ்ச்சியாக இருந்தீனா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும். அப்பா முருகா, என்னோட கஷ்டம் எப்போதான் தீரும்? ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் புரியலைன்ற கவலையில் தானே நீ இருக்கிற. இருந்தாலும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த முருகன் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை அவ்வளவு சுலபத்தில் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்வமே. என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வீட்டில் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நீ செய்கிற செயல்களுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறேன். ஓம் சரவணபவன்ற என்னுடைய இந்த நாமம்தான் உன் வாழ்க்கையவே சந்தோஷமாக மாற்றப் போகிற நாமம். ஆம் என் செல்வமே, உன்னை தொட்டு தொடர்ந்து வரும் எல்லா துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு உன்னை விட்டு விலக போகுது. நீ சந்தோஷமா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிற. எப்போதும் என் வாக்கு பொய்யாகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. நம்பிக்கையோடு நீ இருந்தினா போதும். எந்த அவமானத்தையும் வழியாக வேதனையாக எடுத்துக்கொள்ளாதே. அதற்கு பதிலாக அதை ஒரு நல்வழியாக எடுத்துக்கொள்ள பழகு. இந்த பூமியில் கை தூக்கி விட்டு காப்பாற்றுறவங்கள விட தூக்குன கையை தள்ளி விட்டு உன்னை கீழே விழுக வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடவும் தடை போடவும் இங்கு ஏராளமான பேர் காத்திருக்காங்க என் செல்வமே. நீ நினச்சதையெல்லாம் இந்த முருகன் ஆசீர்வதித்து உனக்கு நடத்தி தர்றேன். எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நடக்கும்னு நம்பு. அது வேணும் இது வேணும்னு நீ பெருசாக எதுக்கும் ஆசைப்பட்டதோ அலைபாஞ்ச மனசோடு இருந்ததோ கிடையாது. எது வந்தாலும் சரின்னு ஏற்றிட்டு இருந்திருக்க. எது போனாலும் கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என்னையே சரணாகதி அடைஞ்ச உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ அழுகும்படி உன் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் நீ புன்னகைக்கும்படி உனக்கான 1000 நல்ல விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி தர்றேன். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசம் இல்லாதது. அதை தூக்கி போட்டுட்டு இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழப்பழக என் செல்வமே. தினமும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சில நேரங்களில் மாறவும் செய்யலாம், மாறாமையும் இருக்கலாம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போவுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ. நிம்மதியாக இருக்கணுமே தவிர குழப்பமடைஞ்சு கஷ்டப்படக்கூடாது என் செல்வமே. நீ நிம்மதியாக இருக்கதும் குழப்பமாக இருக்கதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது தானே. வானத்தில் நட்சத்திரங்கள் இருந்தால் தானே அது அழகாக இருக்கும். அதே போல உன் மனசில் அன்பும் அமைதியும் இருந்தால் மட்டும்தான் நீ அழகான பிள்ளையாக இருப்பாய். எப்போதுமே அன்போடு கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே இருந்து நீ நினச்ச எல்லாத்தையும்
நிச்சயமாக நடத்தி தருவேன் என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு கஷ்டம் போல தெரிஞ்சாலும் இது எல்லாமே உன் ரொம்ப நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன்றத கூடிய சீக்கிரம் காலமே உனக்கு புரிய வைக்கும். நீ என்ன நினச்சாலும் அதை உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். இது சத்தியம் என் செல்வமே. உன் கூட பிறந்தவங்களோட உண்மையான அன்பும் பாசமும் சொத்து பிரிக்கும் போது தானே தெரிய வரும். சொத்துக்காக காசு பணத்தை பெருசாக நினைக்கிறாங்களா அல்லது உண்மையான பாசம்தான் பெருசுன்னு உனக்காக விட்டு கொடுக்குறாங்களான்னு? எது எப்படி இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கான விடிவு காலத்தை நான் தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நீயும் என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக ஆகிவிட்டாய் என் செல்வமே. நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷப்பட போகிறாய்.